ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கொச்சினில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். தோசையை வீட்டில் சுட்டு பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஹோட்டலில் சுட்டு பார்த்துருப்பீங்க. கொச்சினில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் சுட்டு 21,000 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி அமெரிக்காவில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற தோசையையும் சப்பாத்தியும் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த ஃபுட் ஃபேக்ட்ரியில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து இது மாதிரி பண்ணுறோன்னு சொல்கிறப்ப நான் நம்பவே இல்லை. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சப்பாத்தி மட்டும் இல்லை, ஊத்தாப்பமும் பண்ணுறாங்க. சின்ன வெங்காயத்தை உரிச்சு சாம்பாருக்கு உடனடியாக போடுற மாதிரியும் அனுப்புகிறாங்க. கருணக்கிழங்கு ஆஃப் பாயில்டாக வேக வச்சு ரெடி டு குக்கு அனுப்புறாங்க. தேங்காயையும் மாங்காயும் சீவி அனுப்புறாங்க. உடனே இதை நம்ம ஊர்ல ஆரம்பிச்சு சாதனை படைச்சலாம்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல முக்குக்கு 300 ஹோட்டல் இருக்கு. ஒரு பொருளை எங்க உற்பத்தி பண்ணி எங்க விற்கணுங்கிறது தாங்க வெற்றியே இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? வீடியோ முழுசையும் பாருங்க, வீடியோவில் இருக்கிற விஷயங்களை உள்வாங்குங்க. அதுக்குண்டான ஆன்சரை நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இவங்க சப்பாத்தி மாவை கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கரெக்டான அளவுகள் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இவங்க சேர்த்துறதில்ல. ஏன்னா இவங்க அனுப்புறது யூஎஸ்க்கு. ஒரு துளி ப்ரிசர்வேட்டிவ் இருந்ததுனாலும் கண்டெய்னர் மொத்தமும் காலி. யூஎஸ் போய் இறங்குற ஒவ்வொரு கப்பலையும் கிளியராக வாட்ச் பண்ணுவாங்க. அந்த கண்டெய்னரை ரேண்டமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கெமிக்கல்ஸ் இருந்துருச்சுனாலும் கூட அந்த மொத்த கண்டெய்னரும் கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. நாங்கள் பார்த்ததுல மொதல் விஷயம் ஹைஜீனிக். எந்த இடத்துலையும் வந்து பேத்தஜன்ஸோ அல்லது பாக்டீரியாவோ இதோட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மிக அதிக கவனம் செலுத்தப்படுது. முதல்ல எடுத்தோன்னே கோதுமை மாவை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் ஏதாவது வந்து மாய்ச்சர்ஸ் இருக்கா, இல்லை அது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஏதாவது பாக்டீரியாஸ் இருக்காங்கிறது கம்ப்ளீட்டாக லேப் டெஸ்ட் மூலிமா உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் சேர்த்துற தண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டான எம்எல் சேர்த்துறாங்க. அவங்க வந்து ஒரு 5 ml 10 ml கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேர்த்துறது இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அதில் ஆயில் சேர்த்துறது, இந்த 3 தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில ரெசிபிஸ் சேர்க்கப்படுது. அதாவது உணவுனுடைய குவாலிட்டி அண்ட் உணவுனுடைய தரம், உணவுனுடைய அந்த சுவை இதெல்லாமே வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா சில இயற்கையான பொருட்கள் வந்து சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் பால் சைஸ் வந்து ரொம்ப ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. கிராம் சுத்தமா அளந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க சப்பாத்தி போட்டு அதுக்கப்புறமா வர அவுட்புட்டையும் வந்து கரெக்டா 1/2 kg இருக்கிற மாதிரி கிளியரா மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதையும் அவங்க வந்து ரொம்ப தரமா பார்ப்பாங்க. சப்பாத்தி தயாராகி வந்த உடனே அதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் ஆற வைக்கப்படுது. அதுக்கப்புறமா வேயிங் போயிட்டு அது வந்து பேக் ஆகப்படுது. பேக் பண்ண உடனே அதை வந்து அட்டைப்பெட்டியில் வந்து தயாராகி ஃப்ரோசனுக்கு போயிடுது. இதுதான் ஹார்ட் ஆஃப் த மேட்ருங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஊத்தாப்பம் வந்து ஊத்தாப்பம் வந்து அதே மெதுமெதுப்பான தன்மையோடவே வந்து யூஎஸ் போய் சேருதுங்க. இப்போ இங்கே வந்து ஊத்தாப்பத்தை ஊற்றிட்டு இருக்காங்களா, இதை எடுத்து எடை போடுறாங்களா, இதை அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணுறாங்களா, பேக் பண்ணோன்னா ஃப்ரோசன் போயிடுதா, ஃப்ரோசன் போனோன்னா அடுத்த ஒரு 20 days வந்து யூஎஸ் போய் சேர்ந்துருதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கருணக்கிழங்கு வந்து பீலர் மிஷினில் போட்டு பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நடுவில் வர்ற அந்த சின்ன சின்ன இடங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக மேனுவலாக தாங்க க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது சில வேலைகளுக்கு இயந்திரமயமாக்கப்படுறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்க. உதாரணத்துக்கு இந்த கிழங்கு க்ளீன் பண்ணுறது, ரெண்டாவது சின்ன வெங்காயத்தினுடைய வேரை அறுக்கிறது, இந்த தேங்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் சின்னதாக வரும் இல்லைங்களா, ப்ரௌன் கலர் லேயரை வந்து க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே மேனுவலாக தாங்க பண்ணி ஆகணும். நீங்கள் இப்போ ஒன்று கவனிச்சிருப்பீங்க, எல்லாமே சின்ன பாத்திரத்தில் தான் பண்ணுவாங்க. தனித்தனியாக வந்து பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்கள். முதல் தடவை க்ளீனிங் கொண்டு, ரெண்டாவது தடவை க்ளீனிங் கொண்டு சொல்லி நிறைய பாத்திரங்களை வச்சு ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆனியனும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் க்ளீன் பண்ணுறாங்க. பீலரில் வந்து முதல்ல உரிச்சுக்கிறாங்க, பட் அந்த வேர் அறுக்கிறதுக்கு எல்லாமே வந்து மேனுவலான கத்தியை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹைஜீனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக கைக்கு கம்ப்ளீட்டாக க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. சேம் டைமு உள்ளே இருக்கிற யூனிஃபார்ம் தான் அவங்க போட்டுக்கணும். ரெண்டாவது தலைக்கவசம், முகக்கவசம் எல்லாமே அணிஞ்சிருக்கணும். ஃபைனலாக கருணக்கிழங்க நீராவியில் வேக வச்சு ட்ரை பண்ணி அப்புறமா பேக் பண்ணிடுறாங்க. இதில் நம்ம டேக் ஹோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து எதுவாக வேணால் இருக்கட்டுங்க, ஃபுட் ப்ராசஸிங்கில் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி சேல் பண்ணுறோங்கிறது முக்கியம். யாருக்கு விற்கிறோங்கிறது முக்கியம், எந்த இடத்துல விற்கிறோங்கிறது முக்கியம். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஸ்மால் பிஸ்னஸ்லையும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இந்த காணொலி பாருங்கள், இது சைனாவில் எடுத்தது. இந்த ஹோட்டலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரமாக காய்கறிகளை க்ளீன் பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து ஒரு 20 minutes வந்து அதை க்ளீனாக காய வச்சு அதை மறுபடியும் வந்து உலர்த்தி அதை மறுபடியும் வந்து அவங்களோட ஃபுட்டுக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ இதை அவங்க பயன்படுத்தவே வேண்டாமே, நம்ம ஊரில் இதை பண்ணுறமாங்கிறது கேள்விக்குறி. பட் இருந்தாலும் நிறைய ஹோட்டல்ஸ் பண்ணுறாங்க, சில ஹோட்டல்ஸ் பண்றதில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது எதுக்கு அந்த அம்மா பண்ணணும்? பண்ணவே தேவையில்லையே. அப்படியே வந்து வெட்டி போடலாம், அதே சுவையாக தான் இருக்க போகுது. பட் அந்த அம்மா வந்து ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப அவங்க மனசில் வந்து நல்ல விஷயம் ஒன்று வந்து ஓட ஆரம்பிக்குது. ஸோ அந்த நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மனசில் போய் சேருது. கஸ்டமர் வந்து பே பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க, திருப்ப அந்த கடைக்கு வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. இவ்வளோதாங்க ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சூப்பராக போகும். இப்படி ட்ரை பண்ணுங்களேன். நீங்கள் உணவு தொழில் எதை ஆரம்பிச்சிங்கனாலும் ஆரோக்கியமாக அஃபோர்டபுளான ப்ரைஸில் சுவையாகவும் இருக்குன்னு சொல்லி
ஒரு கான்செப்ட் உருவாக்கிக்கோங்க. ஸோ அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாம ஒரு ரூட் மாறி போய் ஆரோக்கியமா கொடுக்குறேன், ஆர்கானிக்கா கொடுக்குறேன்னு சொல்லி கிளம்பிடாதீங்க. பிகாஸ் சுவை இல்லைன்னா எல்லாமே மிஸ்ஸிங். ஸோ அதனால வந்து ஒரு கஸ்டமர் இன்னைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வராங்க, ஹோட்டலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து கட்டாயமா வந்து சுவையை எதிர்பார்த்து தான் வராங்க. அன்றைக்கி அந்த வீக்கெண்டை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக வராங்க. அதனால் உங்கள் ஹோட்டலில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சுவை, அதே சமயம் ஈக்குவலாக வந்து ஆரோக்கியத்தையும் பாருங்கள். ஸோ உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து உங்களோட கஸ்டமர் கொடுங்க. டெஃபினட்டாக உங்களோட உணவகம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்.